ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட். இந்த மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் நிறைய டெஸ்ட்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அக்ரிகேட்டுக்கு டெஸ்ட்டு தனியாக படிச்சிருப்போம், பிட்டுமனுக்கு தனியாக டெஸ்ட்டு படிச்சிருப்போம். இது என்ன மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் தனியாக ஒரு டெஸ்ட்டை சொல்கிறீங்க என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த டெஸ்ட் டு ஐடென்டிஃபை ஆர் டு எவாலுவேட் த பிட்டுமினஸ் மிக்ஸ். அக்ரிகேட்டுக்கு மட்டும் தனியாக எப்படி படித்தோமோ டெஸ்ட்டு பண்ணுறோமோ, அதேமாதிரி பிட்டுமனுக்கு மட்டும் எப்படி தனியாக பண்ணுறோமோ, இந்த மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஏ டெஸ்ட் ஃபார் தி பிட்டுமினஸ் மிக்ஸு. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கா இல்லையா, பிட்டுமனு, கோர்ஸ் அக்ரிகேட்டு, ஃபைன் அக்ரிகேட்டு, ஃபில்லரு, இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு தெரியுமாண்ணா. ஸோ இந்த மிக்சரோடைய, இந்த பிட்டுமனஸ் மிக்சரோடைய எனது டெஸ்ட்டு தான் இந்த மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட். சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். உங்களுக்கு தெரியும் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் நீங்கள் சாயில் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் ஐடென்டிஃபிகேஷன் சாப்டரில் நீங்கள் அதெல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. டைரக்ட் சியர் டெஸ்ட்டு, ட்ரைஆக்சியல் டெஸ்ட்டு, அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு, வேன் சியர் டெஸ்ட்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதான் அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் டெஸ்ட், UCS, அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலிண்டர் எடுக்கிறாங்க. அந்த சிலிண்டர் என்ன அப்படின்னா, அதனுடைய டயாமீட்டர் எவ்வளோன்னா 10 சென்டிமீட்டர், அதனோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 6.3 சென்டிமீட்டர். சரிங்களா? 6.3 10. நாங்கள் நோட்ஸில் வந்து 6.3 மீட்டர்னு எழுதியிருப்பேன். யூ ஹேவ் டு கரெக்ட் இட். சரிங்களா? நான் சென்டிமீட்டர் தான். 6.3 மீட்டர்னால் எவ்வளோ லென்த், அவ்வளோ லென்த் எடுத்துலாம் ஸ்பெசிமென் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? 10 சென்டிமீட்டர் கிராஸ் 6.3, 10ங்கிற டயாமீட்ரு, 6.3ங்கிற என்னது அந்த சிலிண்டருடைய ஹைட். சரியா? அப்போ இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ரஸ்டு ரேடியலி. பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அதனுடைய கம்ப்ரசிவ் அந்த ஸ்ட்ரென்த்து செக் பண்ணக்கூடிய மிஷின் இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பெசிமென் வைக்கிறோம். அந்த ஸ்பெசிமென் தான் அந்த ஊரில் சிலிண்டர் இப்படி இருக்குது, இப்படி வைக்கிறோம். புரியுது? அந்த மிஷின் ஆக்சுவலாக இப்படி இருக்கும். ஸோ இப்படி என்ன பண்ணுறோன்னா கம்ப்ரஸ் பண்ணுறோம். அந்த கம்ப்ரஸ் பண்ணுறது பாருங்கள், எல்லா பக்கமும் கம்ப்ரஸ் பண்ணுறோம், கீழேயும் மேலேயும் கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரெயின் ரேட், த கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின் 5 சென்டிமீட்டர் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 5 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி என்னென்னா இதை கம்ப்ரஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதில் 2 கொஷின் திரும்ப கேட்பாங்க. வாட் இஸ் த மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூ, வாட் இஸ் த மார்ஷல் ஃப்ளோ வேல்யூ. அடுத்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 60 டிகிரி ரொம்ப முக்கியமானது. மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணுறது, நம்ம அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது என்ன டெம்பரேச்சர்லாம் கேட்பாங்க, 60 டிகிரி செல்சியஸ். இந்த 60 டிகிரி செல்சியஸில் நம்ம டெம்பரேச்சர் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங் லோடு கேரிட் பை த ஸ்பெசிமென் அப் டு தி ஃபெயிலியர், தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஷல் ஸ்டெபிலிட்டி என்னது வேல்யூ. அதான் சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்பெசிமன் அப் டு தி ஃபெயிலியர். சரிங்களா? அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, அப் டு தி ஃபெயிலியர். ஏன்னா ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் தான், ஃபெயிலியருக்கு அப்புறம் என்னது கேரிங் கெப்பாசிட்டி இழந்துடும். ஸோ லோட் கேரிங் கெப்பாசிட்டி அப் டு தி என்னது ஃபெயிலியர் பாயிண்ட் தட் டேக்கன் பை த ஸ்பெசிமன், தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூ. அப்போ ஸ்டெபிலிட்டி வேல்யூனா எவ்வளோ லோடை கேரி பண்ணுறதுங்கிறது தான் டெக்னிக்கலாக ஸ்டெபிலிட்டி வேல்யூன்னு மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது என்ன மார்ஷல் ஃப்ளோ வேல்யூ, ஒன்றும் கிடையாது, டிஃபார்மேஷன் அட் ஃபெயிலியர். அதனால் கவனிச்சிங்க, இது லோடு கேரிங் அப் டு ஃபெயிலியர். அப்போது லோடு அப் டு ஃபெயிலியர் அதை மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூன்னு. ஏன்னா எவ்வளோ ஸ்டேபிள்னால் எவ்வளோ லோடை கேரி பண்ணுமோ அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தட் இஸ் மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூ. அப்போ எது ஃபெயிலியர் ஆகுமோ, எந்த பாயிண்டில் டிஃபார்மேஷன் ஆகுமோ, புரியுதாண்ணா, டிஃபார்மேஷன் அட் ஃபெயிலியர். புரியுதாண்ணா? நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஃபெயிலியர் பாயிண்டில் எவ்வளோ டிஃபார்மேஷன் ஆகுதா இல்லையா, அந்த ஃபெயிலியரில் ஆகக்கூடிய அந்த டிஃபார்மேஷனை நம்ம இண்டிகேட் பண்ணுறது மார்ஷல் ஃப்ளோ. ஏன்னா டிஃபார்ம் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகும், டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிட்டுமினஸ் மிக்ஸு டிஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டிஃபார்மேஷன் எந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் ஆஃப் 0.25 mm, யூனிட் ஆஃப் 0.25 mm. சரிங்களா? எல்லாத்தையுமே என்னதுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் 0.25 mmல இண்டிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? திஸ் இஸ் மார்ஷல் ஃப்ளோ வேல்யூ. அப்போ லோட் கேரிங் கெப்பாசிட்டினா மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூ, டிஃபார்மேஷன் அப்படின்னா மார்ஷல் ஃப்ளோ வேல்யூ. இது தெளிவாக தெரிஞ்சிங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதோட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, த டெஸ்ட் இஸ் கேரிட் அவுட் டு ஃபைண்ட் தி ஆப்டிமம் பிட்டுமன் கண்டென்ட். பிட்டுமன்னா உங்களுக்கு தெரியும் பைண்டிங் மெட்டீரியல், அதனால் பைண்டர்னு சொல்கிறேன். ஆப்டிமம் பைண்டர் கண்டென்ட் அப்படி இல்லை ஆப்டிமம் பிட்டுமன் கண்டென்ட். இந்த கொஷின்லாம் கேட்கலாம். சரிங்களா? மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூ எதுக்காண்டி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் ஃபைண்ட் அவுட் தி என்னது ஆப்டிமம் பிட்டுமன் கண்டென்ட். இட் இஸ் கேரிட் அவுட் டு ஃபைண்ட் த
ஆப்டிமம் பிட்டுமன் கண்டென்ட். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, அப்ளிகேபிள் ஃபார் ஹாட் அண்ட் ட்ரை பேவிங் மிக்சர். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாட் அண்ட் ட்ரை மிக்சரில் தான் பண்ண முடியும். புரியுதா? ரொம்ப வெட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மிக்சரில் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சிலிண்டர் உருளையை பிடிச்சி வச்சு கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அது இட் வில் லூஸ் அவே. சரிங்களா? அது லூஸாக எனக்கு ஓடி போயிடும். புரியுதாண்ணா? அது ஈஸியாக என்ன ஆயிருந்தால் கொலாப்ஸ் ஆகிடும். லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது ட்ரை பேவிங் மிக்சராக இருக்கும், நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த மிக்சர். சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் ஹாட் கண்டிஷன் மிக்சர்னு சொல்லலாம், அப்படி இல்லை ட்ரை பேவிங் மிக்சர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பிஃபோர் கண்டக்டிங் திஸ் டெஸ்ட், இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. டென்சிட்டி வாய்ட் அனலிசிஸ் கேரிட் அவுட் இந்த டெஸ்ட் ஸ்பெசிமன். ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதாண்ணா? நம்மளுடைய வாய்ட்ஸ் அனலிசிஸ் பண்ணணும். வாய்ட்ஸ் அனலிசிஸ்னால் என்ன, ஆல்ரெடி நீங்கள் சாயில் மெக்கானிக்ஸோடு படிச்சுப்பீங்க. வாய் ரேஷியோ, போரோசிட்டி, இப்படிலாம் நீங்கள் படிச்சுப்பீங்க. வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டு தி வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில், இப்படிலாம் நீங்கள் படிச்சுப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி இங்கே என்னென்னா அனலைசிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாய்ட்ஸ் அனலைசிஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டை கேரி அவுட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்ஷல் ஸ்டெபிலிட்டி வேல்யூ, ஃப்ளோ வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆப்டிமம் பிட்டுமன் கண்டென்ட் எவ்வளோ வைக்கலாம், இந்த பிட்டுமன் கண்டென்ட்டுக்கு இவ்வளோ ஃப்ளோ வேல்யூ வருது, இவ்வளோ ஸ்டெபிலிட்டி தான் இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் பிட்டுமன் கண்டென்ட்டை கூட்டுங்க, இன்னும் கொஞ்சம் குறைங்க. அப்போது இன் விச் என்னது பெர்சன்டேஜ் ஆஃப் பிட்டுமன் கண்டென்ட் த மிக்சர் இஸ் வெரி குட், த மிக்சர் ஹேவிங் த மோர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ டென்சிட்டி அனலிசிஸ், டென்சிட்டி வாய்ட்ஸ் அனலிசிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தான் ஒரு சில ஃபார்முலாஸாக வரும். என்னென்னா ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ். பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ்னு என்ன சொல்கிறாங்க, விஏன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஏங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜிடி மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஜிஎம். இதெல்லாம் நமக்கு ப்ரொவிஷனலாக அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஆஸ் பர் ஐஆர்சி கண்டிஷனை பேஸ் பண்ணி. ஸோ விஏஸ் ஈக்குவல் டு ஜிடி மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஜிஎம். ஜிடினா தியரிட்டிக்கல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎம் அப்படின்னா மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோடைய அந்த டெர்மினாலஜிலையும் நமக்கு சம்மு கொடுப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டிலையும் என்னது மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது என்னதுன்னா டென்சிட்டியோடைய ரிலேட்டிவ் டேம் தான். அதே டென்சிட்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமா இன்ட்டு ஜின்னு போடுவோம். சரியா? காமா இன்ட்டு ஜி, சாரி காமாவை தான் என்னதுன்னா ரோ இன்ட்டு ஜி அப்படின்னு போடுவோம். காமாவை தான் ரோ இன்ட்டு ஜி போடுவோம். அப்போது யூனிட் வெயிட்டு நல்லா கொஞ்சம் யூனிட் வெயிட்டுங்கிறது காமா, டென்சிட்டி, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் என்னதுன்னா ரிலேட்டிவ் டேம் எடுப்போம். அதான் என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஜிடி மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஜிஎம், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜில் சொல்கிறோன்னா 100. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அந்த இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு இப்போ இதில் ஜிடி எப்படி கண்டுபிடிக்கணும், ஜிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். ஜிடிங்கிறது என்ன, 100 டிவைடட் பை, ஏன்னா பெர்சன்டேஜ் சொல்கிறதுனால இன்டு 100, அதாவது 1 டிவைடட் பை இன்டு 100. நான் 100 முன்னாடி கொண்டு வந்தேன். 100 டிவைடட் பை W1 by G1, W2 by G2, W3 by G3, W4 by G4. இப்போ W by G அவ்வளோதான். W by G. இந்த 1 2 3 4னா என்ன, 1 2 3 4னா என்ன, ஒன்றுங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் வெயிட், இப்போ டபிள்யூங்கிறது வெயிட்டை குறிக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ பெர்சன்டேஜ் சொன்னால் பெர்சன்டேஜ் வெயிட் ஆஃப் கோஸ் அக்ரிகேட் இந்த டோட்டல் மிக்ஸ். டோட்டல் மிக்ஸில் எவ்வளோ கோஸ் அக்ரிகேட் பெர்சன்டேஜ் இருக்குது, வெயிட்டு. ஃபைன் அக்ரிகேட்டோட எவ்வளோ வெயிட் எவ்வளோ இருக்குது, ஃபில்லரோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, பிட்டமனோடைய வெயிட்டு பெர்சன்டேஜாக எவ்வளோ இருக்குது, இப்படிங்கிறது தான் வந்து என்ன அந்த பேராமீட்டர்ஸ். சரியா? இந்த மாதிரி சின்ன சம்மு எதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். 100 டிவைடட் பை W1 by G1, W2 by G2, W3 by G3, W4 by G4, இதெல்லாம் நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? இதில் ஒன்றே ஒரு பாயிண்ட் மொத்தம் நான் சொல்லணும். ஃபில்லர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பிட்டுமனஸ் மிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் என்ன அப்படின்னா ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் தெளிவாக ஞாபகம். ஸோ இப்போ G1, G2, G3, G4 அதே தான். கோஸ் அக்ரிகேட்டோடைய, ஃபைன் அக்ரிகேட்டோடைய, ஃபில்லருடைய, பிட்டுமனுடைய அப்பரண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சிங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா பல்க் ஆர் மாஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி மிக்ஸ், அதான் ஜிஎம் இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஜிஎம் ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம், ஜிடி படித்தோம். ஜிடி கண்டுபிடிக்க தான் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க தான் 100 டிவைடட் பை W1 by G1, W2 by G2, W3 by G3, W4 by G4 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இங்கே ஜிஎம் அதாவது மாஸ், பல்க் அப்படி இல்லை ஆக்சுவல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே. ஸோ ஜிஎம்னா என்ன, WM டிவைடட் பை WM மைனஸ் WW. இதில் WMனா என்ன, வெயிட் ஆஃப் தி மிக்ஸ் இன் தி ஏர். சரிங்களா? WW அப்படின்னா என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் தி மிக்ஸ் இன் தி வாட்டர். சரிங்களா? ஸோ அப்போது கீழே வந்து என்ன எடுக்கிறோம் பாருங்கள்,
ஏருக்கும் வாட்டருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். மேலே ஏர், சரிங்களா, வெயிட் ஆஃப் தி மிக்ஸ். ஸோ இப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நேரத்தில் டேரெக்டாகவே ஜிஎம் கொடுத்துருவாங்க. அதான் என்னென்னா நமக்கு தெரியும் சிசி கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். தட் இஸ் யூனிட் வெயிட் ஆஃப் என்னது மிக்ஸ் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். யூனிட் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியலில் அப்படி இல்லை டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியலில் டென்சிட்டி ஆஃப் வாட்டரோடி ரிலேட் பண்ணுறது தான் சிசி கிராவிட்டி. சரியா? ஸோ ஜிஎம்ஸ் ஈக்குவல் டு காமா எம் டிவைடட் பை காமா டபிள்யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் விஎம்ஏன்னு ஒன்று கேட்பாங்க, வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட். அப்படின்னா என்ன அப்படின்னா விஏ ப்ளஸ் விபி. வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட் அப்படின்னா என்ன, விஏ ப்ளஸ் விபி. விஏனா இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்தோம். விஏங்கிறது என்னது நம்ம படித்தோம், பெர்சன்டேஜ் என்னது ஏர் வாய்ட்ஸ். பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸுங்கிறது தான் விஎம். இதுக்குள்ளே தான் ஜிடி ஜிஎம் வருது. ஜிடிங்கிறது தியரட்டிக்கல் சிசி கிராவிட்டி. எப்படி கண்டுபிடிக்கணும், 100 டிவைடட் பை W1/G1 + W2/G2 + W3/G3 W4/G4 போட்டு கண்டுபிடிச்சோம். ஜிஎம்னா என்ன, ஜிஎம் கண்டுபிடிக்கிறது தான் என்னது மாசு பல்க்கு, அப்படி இல்லை என்னது ஆக்சுவல் சிசி கிராவிட்டின்னு சொன்னோம். அதில் தான் என்னது WM டிவைடட் பை WM - WW அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோம். அப்படி இல்லை டேரெக்டாக காமா எம் டிவைடட் பை காமா டபிள்யூ போட்டு கண்டுபிடிச்சோம். சரியா? இப்போ விஏ தெரிஞ்சிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு சொல்கிறாங்க விஎம்ஏ, வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட். அப்படின்னா இந்த விஏவையும் விபியையும் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட்னா விஏ ப்ளஸ் விபி. விஏங்கிறது பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ் நமக்கு தெரியும், இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சோம். விபிங்கிறது என்னங்கிறது வருது, அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட் அப்படிங்கிறது விஏ ப்ளஸ் விபி. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட்னு சொன்னால் டோட்டலாக டிவைட் பண்ணிடணும். டோட்டல் வால்யூமை டிவைட் பண்ணி இந்த 100 போட்டால் பெர்சன்டேஜ் கிடச்சிடும். அப்படி தானே? அப்போது இங்கே நமக்கு விடினா என்னது, டோட்டல் வால்யூம்னா தெரியும். கோஸ் அக்ரிகேட்டு, ஃபைன் அக்ரிகேட்டு, ஃபில்லரு, பிட்டுமன் அப்படின்னு படித்தோமா? ஃபில்லரு, பிட்டுமன் அப்படி தானே படித்தோம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா கோஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், ஏர் வாய்ட்ஸு, இன்னொன்று என்னென்னா பிட்டுமன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தோடைய வால்யூம் எடுக்கணும். இங்கே ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சிங்க. சரிங்களா? ஏர் வாய்ட்ஸுக்கும் வால்யூம் இருக்குது. சரிங்களா? ஏருக்கு வெயிட் தான் கிடையாது, ஏருக்கு வால்யூம் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா வால்யூமுடைய டேர்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏர் வாய்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கோஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், ஏர் வாய்ட்ஸு, பிட்டுமன். சரிங்களா? ஃப்ளையர்ஸ் கொடுத்தா ஃப்ளையர்ஸ். ஸோ இப்படி என்னென்னலாம் இருக்கோ டோட்டல் வால்யூம் எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ விபி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா விஏ நமக்கு தெரியும், இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். விபிங்கிறது இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி ரெண்டையுமே டிவைட் பை டோட்டலோடி டிவைட் பண்ணி இந்த 100 போட்டால் பெர்சன்டேஜில் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ஃபார்முலாவில் சொல்கிறோம். அப்போ விபி எப்படி கண்டுபிடிக்கிறது, WBB GB. விபிங்கிறதுனா ஒன்லி வால்யூம் ஆஃப் பிட்டுமன். ஸோ அந்த மிக்ஸ் இருக்குது, அந்த மிக்ஸில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிட்டுமன் வந்து இருக்குது அப்படின்னு துண்டாக கண்டுபிடிக்கணும். அப்படின்னா WB டிவைடட் பை GB டிவைடட் பை W1 W2 W3 W4 டிவைடட் பை GM. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலாலாம் நீங்கள் பெருசாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படிக்க வேண்டாம். மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்கன்னு மட்டும் சொல்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். ஒருவேளை நீங்கள் கேட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபார்முலா படிச்சிங்க. இதுலேருந்து சின்ன சம்மு கேட்பாங்க, இல்லை டேரெக்டாக ஃபார்முலா கேட்பாங்க. சரிங்களா? ஸ்டேட் சர்வீஸ், சென்ட்ரல் சர்வீஸ், நமக்கு ஏஇஜேஇ இந்த எக்ஸாம்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ஃப்ளோ வேல்யூ அந்த என்னது மார்ஷல் ஃப்ளோ வேல்யூ எவ்வளோ இருக்கணும், மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்லேருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்படிங்கிற ஒரு சில, அப்புறம் இதுலேருந்து ஃபேமஸாக கேட்கக்கூடிய ரிப்பீட்டேட்டிவ் கொஷின்னா மார்ஷல் ஸ்டெபிலிட்டி கிராஃப்ஸ்ன்னு கேட்பாங்க. மார்ஷல் டெஸ்ட்லேருந்து ஒரு 5-6 கிராஃப் இருக்கும். அந்த கிராஃபே வந்து டேரெக்டாக அந்த படத்தையே கொடுத்து இது எதுக்கும் உண்டான ரிலேஷன் கேட்பாங்க. எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் என்ன இருக்கும் இப்படின்னே கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஷின் அட்டாக் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி. சரிங்களா? ஸோ இது இவ்வளோ நேரம் நான் வந்து இந்த ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னா உங்களுக்கு கேட் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சம் வரும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்முலா யூ மஸ்ட் ஸ்டடி. சரிங்களா? கண்டிப்பாக பிடிக்கும். சரியா? அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த விபி கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்மெட் என்னென்னா GM/WB டிவைடட் பை GB. சரிங்களா? அதாவது வெயிட் ஆஃப் பிட்டுமனு டிவைடட் பை சிசி கிராவிட்டி ஆஃப் பிட்டுமனு இண்டு என்னது மாஸ் சிசி கிராவிட்டி மல்டிப்ளை பண்ணால் விபி கிடச்சிடும். சரியா? ஸோ இந்த ஃபார்மெட்டை வச்சு நிறைய சம்மு கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா விஏ கண்டுபிடிக்கிற மாதிரி அது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். விபி கண்டுபிடிக்க இந்த ஃபார்மெட்டில் இது வரைக்கும் கேட்டதில்லை, இந்த ஃபார்மெட்டில் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடச்சுன்னா விஎம்ஏ கிடச்சிடும். ஸோ விஎம்ஏ கண்டுபிடிச்ச மாதிரி விஎஃப்பி அப்படின்னா என்ன, வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன். அதே இது பெர்சன்டேஜில் சொன்னால் டிவைடட் பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட். வாய்ட்ஸ் இன் நல்லா கொஞ்சிங்க மினரல் அக்ரிகேட்.
ஸோ இந்த இதில் வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட்டில் தெளிவாக நம்ம படிக்க வேண்டியது ஒன்று இந்த விஎம்ஏவோடி கம்பேர் பண்ணுறோம். இங்கே டோட்டல் வால்யூமோடி கம்பேர் பண்ணல. விஎம்ஏவை கம்பேர் பண்ணும்போது வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதான் வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன் விபி டிவைடட் பை விஎம்ஏ இன்டு 100. சரிங்களா, ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கொஷின் தான் நமக்கு தியரிட்டிக்கலாக கேட்பாங்க. விஏ, விபி, விஎம்ஏ, விஎஃப்பி. விஏனா என்னது? பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ். விபினா என்னது? பெர்சன்டேஜ் ஆஃப் பிட்டுமன் இன் வால்யூம். ஸோ விஎம்ஏனா வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட், விஎஃப்பினா வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன். இதெல்லாம் வந்து எத்தனை ஸ்பெசிமனுக்கு எடுப்பாங்கன்னா 3 ஸ்பெசிமனுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது டேக் த ஆவரேஜ் ஆஃப் 3 மிக்சர்ஸ். 3 ஸ்பெசிமன் எடுத்து செக் பண்ணிட்டு இந்த 3க்கு என்ன ஆவரேஜ் வேல்யூவோ அந்த ஆவரேஜ் வேல்யூ தான். இப்போ விஏ வந்து 3 ஸ்பெசிமன் கண்டுபிடிப்பாங்க. புரியுதாண்ணா? விஏவோட வேல்யூ 3க்குமே ஒன்று இருக்கும். அப்போ 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா ஆவரேஜ் கிடச்சிடும். அந்த ஆவரேஜ் தான் விஏன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி டெஸ்ட் இஸ் ரிப்பீட்டட் வித் டிஃப்ரெண்ட் பிட்டுமன் கண்டென்ட் அண்ட் த கிராஃப்ஸ் ஆர் பிளாட். டிஃப்ரெண்ட் பிட்டுமன் கண்டென்ட் கண்டுபிடிச்சி கிராஃப்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதில் மார்ஷல்ஸ் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் இதான் கொஷின் கேட்பாங்க. மார்ஷல் ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 340 kg இருக்கணும். மினிமம் 340 kg தாக்கு பிடிக்கும். புரியுதாண்ணா? இவ்வளோ லோடாக ஸ்டெபிலிட்டினா என்ன? அந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிட்டுமன் மிக்ஸ் தான் ஸ்டெபிலிட்டின்னு சொன்னோம். மினிமம் இவ்வளோ ஆச்சு தாக்கு பிடிக்கணும். ஃப்ளோ வேல்யூ எவ்வளோனா 8 to 17 அப்படின்னா என்ன? இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது? 0.25 mm யூனிட்டில் சொல்கிறோம். அப்போ 8 × 0.25 போட்டால் என்ன வந்துடும்? 8/4 அப்படின்னா வந்துடும் 2. அப்போ 2 mm அப்படி வரும். சரியா, இந்த வேல்யூ இன்ட்டு 0.25 போட்டால் அந்த அவுட்புட் கிடைக்கும், எவ்வளோ ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ் இந்த மிக்ஸு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 to 5. அதே மாதிரி வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 75 to 85%. எல்லாம் கொஞ்சம் தெளிவாக நான் வச்சுங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமானது மார்ஷல் ஸ்டெபிலிட்டியும் ஃப்ளோ வேல்யூயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ ஃபைனலாக என்னென்னா மார்ஷல் ஸ்டெபிலிட்டி கிராஃப்ஸு. இந்த கிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஷின் அப்படி கேட்பாங்க. ஈவன் கேட் எக்ஸாமில் கூட இந்த கிராஃப்டை பேஸ் பண்ணலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இதில் எல்லா கிராஃப்ட்லேயுமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 கிராஃப்ட் நம்ம படிக்க போகிறோம். இந்த 6 கிராஃப்ட்லேயுமே பாருங்கள், இந்த 6 கிராஃப்ட்லேயுமே பாருங்கள், கீழே எல்லாமே பெர்சன்டேஜ் பிட்டுமன் பெர்சன்டேஜ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எல்லாமே பிட்டுமன் பெர்சன்டேஜ் தான். ஒய் ஆக்சிஸில் தான் மாறுது. ஸ்டெபிலிட்டி, ஃப்ளோ வேல்யூ. ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி முக்கியம், 2ஆவது ஃப்ளோ வேல்யூ முக்கியம். அதனால் அந்த 2 ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் யூனிட் வெயிட் கம்பேரிசன் வித் பிட்டுமன், அப்புறம் ஏர் வாய்ட்ஸு, அப்புறம் விஎஃப்டி வாய்ட்ஸு ஃபில்டு வித்து என்னது? வாய்ட்ஸு ஃபில்டு வித் பிட்டுமன் விஎஃப்பி. சரிங்களா, அதுக்கப்புறம் என்னென்னா விஎம்ஏ, இங்கே வந்து தப்பாக இருக்குது, விஎஃப்பி வாய்ட்ஸு ஃபில்டு வித் பிட்டுமன். ஸோ இதுக்கப்புறம் என்ன? விஎம்ஏ வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட். சரிங்களா, அந்த கிராஃப்ட்லாம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு, புரியுதாண்ணா? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இது எதுக்கும் உண்டான கிராஃப் அப்படின்னு கேட்டுருவாங்க. புரியுது? இந்த மார்ஷல் கிராஃப் என்னது படத்தில் காட்டப்பட்டுள்ளது as shown in the figure. It is the graph between வாட் அண்ட் வாட் அப்படி கொஷின் கேட்டுருவாங்க. எதுக்கும் இடையில உள்ளது ஃப்ளோ வேல்யூ அண்ட் பெர்சன்டேஜ் பிட்டுமன் மிக்ஸு அப்படின்னு கேட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களாண்ணா, கிராஃபை இப்படி கொடுத்துட்டு இந்த கிராஃபில் இருந்து ஒய் டைரெக்ஷனில் வந்து இந்த கிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க. சரிங்களா, பார்த்துங்க. அப்போ ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாருங்கள், பிட்டுமன் கண்டென்ட் எக்ஸாக்சிஸ்னால் போக கூடுதுன்னு அர்த்தம். கூட என்ன ஆகுது? ஸ்டெபிலிட்டி கூடிக்கிட்டே வருது. ஒரு பாயிண்டில் என்னதுன்னா ஆப்டிமம் பிட்டுமன் கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்னென்னா பிட்டுமன் கண்டென்ட் கூட ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிரும் பாருங்கள். பிட்டுமன் கண்டென்ட் ஓரளவுக்கு கூட ஸ்ட்ரென்த்து நல்லா அட்டைன் ஆகிட்டே வரும். அந்த லிமிட்டிங் ஆப்டிமம் வேல்யூவை தாண்டி போயிட்டுனா என்னன்னா அந்த பிட்டுமன் மிக்ஸ் லூஸ் ஆயிரும் டியூ டு ஹை பிட்டுமனஸ்னால. சரியா, அப்போது ஒரு ஆப்டிமம் லெவல் வரைக்கும் என்னது ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கூடி குறையும். சரியா, ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளோ வேல்யூ பாருங்கள். ஃப்ளோ வேல்யூ பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பெர்சன்டேஜ் ஆஃப் பிட்டுமன் கூட என்ன ஆகுங்க? ஃப்ளோ என்னங்க ஆகும்? கூடிக்கிட்டே இருக்குமா? அப்போது இன்க்ரீஸிங் வித் இன்க்ரீஸிங் ரேட். அதையும் இன்க்ரீஸிங் வித் இன்க்ரீஸிங் ரேட்டுன்னு சொல்கிறேன். அப்படி பாருங்கள், இந்த கிராஃபுக்கு வாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது பிட்டுமன் கூட வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன் சரிங்களா. இது என்ன ஆகும் அப்படின்னா கூடும். பிட்டுமன் கூட வாய்ட்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன் கூடும். ஆனால் என்ன எப்படி கூடும் அப்படின்னா இன்க்ரீஸிங் வித் டிக்ரீஸிங் ரேட். இதை பொறுத்த வரைக்கும் என்ன? இன்க்ரீஸிங் வித் இன்க்ரீஸிங் ரேட்னா அதாவது கூடக்கூடிய வீதத்திலேயே கூடும். இது கூடும்,
அந்த கூடக்கூடிய வீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் இந்த மைல்யூட்டாக இது வந்து பாருங்கள் இப்படி ஏறுது புரியுதா. இது வந்து என்ன இப்படி இறங்க ட்ரை பண்ணும் புரியுதா. அதனால் என்னென்னா இது இப்படி போச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ரீஸிங் ரேட்லேயே கூடுதுன்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா டிக்ரீஸிங் ரேட்டில் கூடுதுன்னு அர்த்தம். சரியா, இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. அப்புறம் யூனிட் வெயிட்டும் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டியும் யூனிட் வெயிட்டும் பாருங்கள் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ். பிட்டுமன் பர்சன்டேஜ் கூட யூனிட் வெயிட் கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இப்படி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த ஆப்டிமமுக்கு லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்குது, ரைட் சைடில் அதிகமாக இருக்குது. சரியா, ஆனால் இங்கே அந்த ஆப்டிமமுக்கு லெஃப்ட் சைடில் அதிகமாக இருக்குது, ரைட் சைடு கம்மியாக இருக்குது. புரியுதா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் சட்டன் பாயிண்ட்லேயே அட்டைன் ஆயிரும், ஆப்டிமம் அட்டைன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிடும். பிட்டுமனுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போய் தான் ஆப்டிமம் யூனிட் வெயிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறைஞ்சி அந்த இருக்குது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, அப்போ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, அந்த கிராஃபை கேட்பாங்க. ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு கிடச்சிரும். யூனிட் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக போனால் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்ச விதம், அதுக்கப்புறம் என்னது குறையிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்டெபிலிட்டி என்னது மினிமம் டிஸ்டன்ஸ்லேயே கிடச்சிரும். அதுக்கப்புறம் அது குறையிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதா. ஸோ இந்த ரெண்டையும் தெளிவாக பார்த்துங்க. இங்கே ஸ்டெபிலிட்டியில் லெஃப்ட் பார்ட்டு கம்மியாக இருக்கும், யூனிட் வெயிட்டில் ரைட்டு பார்ட்டு கம்மியாக இருக்கும். சரியா, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன்னா இந்த கிராஃபை கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு. பிட்டுமன் பர்சன்டேஜ் கூட ஏர் வாய்ட்ஸ் என்ன ஆகும். பிட்டுமன் கூடுதுன்னா என்ன ஆகும், இருக்கக்கூடிய ஏர் வாய்ட்ஸ் இருக்குல்ல, ஏர் வாய்ட்ஸில் போய் இது போய் உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போது ஏர் வாய்ட்ஸ் என்னது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏர் வாய்ஸ் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா, இப்போது கூடுறதுல தான் ரெண்டு இது நமக்கு பிரச்சனை. ஒன்று ஃப்ளோ வேல்யூ அப்படின்னா இன்க்ரீஸிங் ரேட்டு, வாய்ஸ் ஃபில்டு வித் பிட்டுமன் என்னது இன்க்ரீஸிங் வித் டிக்ரீஸிங் ரேட். சரியா, ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா VMA, வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட். சரிங்களா, அப்போ வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கருவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தெளிவாக படிக்கலாம், ரொம்ப ஈஸியானது தான். நமக்கு தெரியும் VMA அப்படின்னா நம்ம படித்தோம் என்ன அப்படின்னா VA + VB. சரிங்களா, ஏர் வாய்ட்ஸு ப்ளஸ் பிட்டுமன் வாய்ட்ஸ். சரிங்களா, இப்போ இதில் என்ன அப்படின்னா கருவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஆப்டிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இன்க்ரீஸ் ஆகும். யூனிட் வெயிட்டுக்கு அப்படியே என்னென்னா தலைகீழ போடுறோம். யூனிட் வெயிட் டயக்ராம் படித்தோமா இல்லையா, யூனிட் வெயிட் டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னது தலைகீழ போடுற மாதிரி, இந்த இதை அப்படி தலைகீழ போடுற மாதிரி. எக்ஸாக்டாக சொல்ல போகிறதா இதை நமக்கு என்னதுன்னா தலைகீழ போடணும், இன்வெர்ஸாக போடணும். ஏன் அப்படின்னா ரைட் பார்ட் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரைட் பார்ட் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஆப்டிமம் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் பார்ட் கம்மி, ரைட் பார்ட். அப்போது ஸ்டெபிலிட்டியோடைய கருவு அப்படி தலைகீழ போடணும். இதை ஜென்ரலாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸ்டெபிலிட்டிக்கு அப்படி இன்வெர்ஸ் ஆஃப் தி கர்வ் தான் என்ன அப்படின்னா என்னது வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட். அப்போ இதை டெக்னிக்கலாக கூட கொஷின் கேட்பாங்க. சார் ஸ்டெபிலிட்டி கர்வோடைய இன்வெர்ஸ் தான் என்ன அப்படின்னா வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட்டோடைய கர்வ். நமக்கு தெரியும் VMA அப்படின்னா என்ன படித்தோம் அப்படின்னா VMA அப்படின்னு நம்ம படித்தோம் VA + VB அப்படின்னு படித்தோமா, அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா VA + VB. நீங்கள் பாருங்கள் ஜென்ரலாக பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வாய்ட்ஸு, இது பிட்டுமன் எவ்வளோ ஃபில் பண்ணுதோ அந்த வாய்ஸ். சரியா, இப்போது இங்கே என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா முதல்ல ஏர் வாய்ட்ஸ் இருக்குது. இந்த ஏர் வாய்ட்ஸில் நம்ம பிட்டுமனை கொண்டு இது பண்ண இதை ஃபில் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ அந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாக என்னென்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாய்ட்ஸ் இன் மினரல் அக்ரிகேட் குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதா, ஃபில் ஆகிட்டு. இப்போ இந்த வாய்ட்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பிட்டுமனை ஆட் பண்ண என்ன ஆகும், பிட்டுமனை முதல்ல நம்ம வந்து ஆட் பண்ணும்போதுலாம் இந்த வாய்ட்ஸில் போய் உட்காந்துரும், ஏர் வாய்ட்ஸில் போய் உட்காந்துரும். அதனால் வாய்ட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். புரியுதா, அதனால் நம்ம குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அந்த வாய்ட்ஸை ஃபுல்லாக என்னதுன்னா இது ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ இந்த ஏர் வாய்ட்ஸ் ஃபில் ஆகிட்டோ கம்ப்ளீட் ஆகிட்டோ இப்போ நான் பிட்டுமன் கண்டென்ட்டை ஆட் பண்ணுறேன். அதானே எக்ஸ் டைரக்ஷன், பிட்டுமன் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துகிறேன். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், வாய்ட்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இப்போ என்ன ஆகும், நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்னுடைய பிட்டுமனுடைய அந்த வாய்ட்ஸு அதிகமாகிட்டே போகும். புரியுதா, அப்போ இது அதிகமாக இருக்குது, ரைட் சைடு பார்ட்டு அதிகமாக இருக்குது. சரியா, ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா மார்ஷல் ஸ்டெபிலிட்டி கிராஃப்ஸு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதுலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொஷின் கிராஃபு,
ரெண்டாவது என்ன ஸ்டெபிலிட்டி வேல்யூனா என்ன, ஃப்ளோ வேல்யூனா என்ன. மூணாவது அதில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்தோமா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கேட்பாங்க. நாலாவது அந்த என்னதுன்னா அந்த கம்ப்ரஸ் பண்ணுறோம் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஸ் டெஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதேமாதிரி எதுக்காண்டி பண்ணுறோன்னு கேட்பாங்க. டு ஃபைண்ட் அவுட் தி ஆப்டிமம் என்னது பைண்டர் கண்டென்ட், ஆப்டிமம் பிட்டுமன் கண்டென்ட். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு எதுக்கு பண்ணுவோம், அக்ரிகேட்டுக்கா பிட்டுமனுக்கா இப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இட் இஸ் ஃபார் தி பிட்டுமனஸ் மிக்ஸ். சரியா, இவ்வளோ தான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் கேட்பாங்க. சரியா, ஸோ தெளிவாக படிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச்.